சொல்லுங்க சொல்லுங்க. இதே மாதிரி தான் ஜான்குமார்லாம் நாராயணசாமி நிற்க வச்சாரு. ஆமாம். நீங்க நிற்க வைங்க, நான் பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும் இன்னும் அவர் சொன்னார். நிற்க வச்சோம். நாராயணசாமி ஐயா வந்துட்டு யாருமே சாப்பாடு போட மாட்டோம் வந்துக்கிறாங்க. நாங்க கூலி வேலைக்கு போனா, கொளுத்து வேலைக்கு போனா, வீட்டு வேலைக்கு போனாலும் சோறு நாங்க ஆக்கலையா? சொல்லுங்க ஐயா, சோறாங்களாம் சோறு மட்டும் போட்டு வர்றாரு. ஒரு தம்பி வந்து சோறு வந்து அவர் போடல. இல்ல ஒரு நாள் அவர் நாராயணசாமி வந்தாரு, அத சொல்றாங்க. நம்ம போட்டது இல்ல, ஒரே ஒரு நாள். நம்ம ஐயா செய்றீங்க. அவரு ஒரே நாளுக்கு சரி சரி. ஆமாம் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க இவங்களை ஐயாவை நிக்க வைக்கிறீங்க. நீங்க நிக்க வேணுங்க, உங்க தம்புல நாங்க போடுறோம், இவங்க எங்களை போட சொல்லிட்டாங்க. ஆமாம். எங்களுக்குன்னு வந்து இப்போ எங்களுக்கு என்னன்னாக்கா எங்க ஒரு அத்தாச்சே இல்ல. எங்களுக்கு ஓடுனா ஓடிதான் ஆகணும். நாங்க ஓடுனா ஓடிதான் ஆகணும். எங்களுக்குமே இல்ல. இல்லைம்மா பட்டாவுக்கு ஆயிட்டு ஆமாம் இந்த இடமே ஆமாம் பட்டா தானே சொல்கிறீங்க. இல்லை இல்லைம்மா நீங்கள் அதான் சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் அரசியல்வாதி பார்த்து ஆமாம் ஆமாம் நீங்க அவங்கள நிக்க வைக்கிறீங்க, நாங்க செய்றோம். அப்ப அடுத்த தடவை இவங்களும் இந்த மாதிரி அதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நான் செஞ்சு பார்த்து நான் வரதுக்கு முன்னாடியே வந்து அரசியல் வரதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் செஞ்சு பெண்கள் புயலாக இருக்கட்டும், எங்கள் சொந்த பாஸில் நான் வந்து உணவாக இருக்கட்டும், காரைக்கால் முதற்கொண்டு நம்ம கடலூர் முதற்கொண்டு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சோ நான் ஃபுல்லாக நாங்கள் பண்ணோம். நம்ம வந்து இது வரைக்கும் அரசியல் வரதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். இப்போ அரசியல் வரும்போது நம்ம இன்னும் பவர் இருக்கும். நாங்கள் ஒரு காவை க்ளீன் பண்ண போனால் எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு ஒரு பையன் எவ்வளோ நாள் அந்த பையன் போவாப்பில் வண்டி முடக்கிட்டாப்புல, அந்த பையன் தொழில் பார்ப்பாப்லையா, நம்மளுக்காக வந்து நிற்பாப்லையா, இவ்வளோ தாண்டியும் நம்மளுக்காக வந்து நிற்கிறாங்க அரசியல். நம்ம அதே மாதிரி அண்ணா திட்டத்தில் கடை ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. நான் போய் குரல் கொடுத்து 250 குடும்பம் இருக்குது, நீங்கள் எப்படி இதை பண்ணால் எனக்கு மேலேருந்து ப்ரெஷர், மினிஸ்டர்லேருந்து ப்ரெஷர், எப்படி நீங்கள் வாடு உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க, நீங்கள் எப்படி இதை கேட்கலாம். நான் நின்று சண்டை போட்டேன். நான் ப்ரெஸ்ஸில் நம்ம சொல்கிறத வந்து ப்ரெஸ்ஸில் கொண்டு வரல. நான் சொந்தமாக சேனல் எடுத்து நான் எஸ்எஸ் நியூஸ்னு போட்டுறேன். அதுக்கப்புறம் தான் அந்த 250 ஃபேமிலிக்கு வந்து கடையெல்லாம் ஒப்படைக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அண்ணா ஹவுசிங் போர்டு கட்டி 1 வருஷமாக ஒப்படைக்காமல் இருந்தாங்க. நான் வந்து குரல் கொடுத்து தான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ நான் வந்து யாருக்கும் பயப்படாமல் எதிர்த்து தான் நான் போராடுறேன்.